ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிமுக சரி பொங்கல் பாட்ஸில் வரேன்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெதர் வந்து மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நான் அமோக்சின் 250 வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து சிட்ரக்ஸ் டேப்லெட் இருக்குது, அது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னால் தார்பாய் போட்டு போனேன். நம்ம சரியாக போடாதால தார்பாய் வந்து பாதி தூக்கின்னு காதில் மேலே போயிட்டு இருக்குது. புறாக்களுக்கு வந்து கோல்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் புறாக்கு தீனிலாம் வச்சிடுறேன். கடைசியாக நான் தண்ணி வைப்பேன். தண்ணி கூட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் உங்களுக்கு. சொல்லித்தரேன்னு சொல்ல முடியாது, நான் பண்ணுறது உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கும் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நைட்டில் வந்து இந்த மழை டைம்லலாம் நீங்கள் தண்ணி வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக கூலிங் ஆகிடும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கூலிங் ஆகிறது வந்து புறாவுக்கு வந்து சீக்கிரமாக கோல்டு எஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் மழை டைமில் வந்து தண்ணி வந்து கூண்டுக்குள்ளே தேங்காமல் பார்த்துக்குங்க. கூண்டுக்குள்ளே தண்ணி வந்து தேங்கிச்சுன்னா வந்து புறா குடிச்சிதுன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆகும். கோல்டு வந்து பயங்கரமாக ஆகும். லிவர் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மோஷன்லாம் வந்து கூண்டு கீழே இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதால அதுக்கு வந்து நிறைய வந்து பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கோல்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் வந்து ரெகுலராக கொடுக்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. நான் வந்து எப்போவுமே அதிகமாக கொடுக்க மாட்டேன் மெடிசன் வந்து. எனக்கு வந்து தோணும் போது புறா வந்து கொஞ்சம் டல்லாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஆன்டிபயோட்டிக் இந்த அமோக்சின் 250 வந்து யூஸ் பண்ணுவேன். அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ காட்டுறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கூண்டு வந்து மழை டைமில் வந்து கவர் பண்ணி வைங்க. மழை டைமில் நார்மல் மழை பெஞ்சால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து மழை வந்து கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்குது. கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். நம்மளுக்கு எப்படி குளிர் ஏறுதோ அதேமாதிரி புறாங்களுக்கும் குளிர் ஏறும். அது வந்து ஹீட் பண்ணிக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு சேஃப்டி வந்து பண்ணி வைக்கணும். மேக்ஸிமம் புறா கூண்டு வந்து எவ்வளோ உங்களால் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் தீனி போடும்போது ஓப்பன் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் திருப்பி வந்து கவர் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம தீனி போட்டுடலாம். தீனியில் பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் ஆகிற மாரி உடம்புக்கு வந்து எந்த தீனியும் போடாதீங்க. பச்சை பயிறு இந்தமாரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் பாடி வந்து சூடு பண்ணுற மாதிரி கம்பு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து வார்மாகவே இருக்கும் பாடி. இப்போ வந்து நம்ம தீனி வச்சுட்டோம், தீனி சாப்பிட்ருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். டப்பாலாம் கழுவி தண்ணி வைக்கும்போது இந்த அமோக்சின் டேப்லெட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆன்டிபயோட்டிக் வந்து அமோக்சின் 250 தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரிதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். இந்த டேப்லெட் போடுறதால எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த நோய் வராமல் வந்து தடுக்கும் இந்த டேப்லெட்டு. இது வந்து நார்மலாக நம்ம வாங்குகிற மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுற டேப்லெட் தான். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா சிட்ரஸ் ஸ்டிக்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அது கூட நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அது வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங் பீரியடில் அந்த டேப்லெட்டை வந்து இந்த புறாங்களுக்கெல்லாம் கண்ணு வரும், ஹீட் ஆகி ரொம்ப. அந்த டேப்லெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கலக்கி எல்லாம் புறாக வச்சுருவேன். ஒரே நாளில் வந்து புறாங்களுக்குலாம் வந்து கிளியர் ஆகிடும். இந்த டேப்லெட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ப்ளஸ் வந்து புறா ஏதாச்சும் சிக் ஆயிடுச்சுன்னா இந்த டேப்லெட் வந்து 2 பாதையாக யூஸ் பண்ணலாம். அதை கூட நான் இந்த வீடியோவில் சின்னதாக காட்டுறேன். ஆனால் புறாவுக்கு போடுற மாரி என்னால் காட்ட முடியாது. நான் அந்த புறாவை நம்மக்கிட்ட சிக்கா இல்லை. சரியாக நம்ம தார்பாய் கட்டாததால் தார்பாய் அப்பப்போ கீழே விழுந்துருது, எல்லாம் காற்று அதிகமாக இருக்குது. இந்த டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு காட்டுறேன் வாங்க. இந்த கேப்சூல் வந்து ஃபுல்லாக பவுடர் தான் வரும். இது வந்து நீங்கள் ஏதாச்சும் புறா சிக் ஆயிடுச்சுன்னா இது ஓப்பன் பண்ணிட்டு 2ஆக கரெக்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக கரெக்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்தமாரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாயை ஓப்பன் பண்ணி காலைல ஒரு அடி போடலாம், திருப்பி வேணால் சாயங்காலம் போடலாம், அப்படி இல்லைன்னா மறுநாள் காலைல போடலாம். 2 வேளை இந்த டேப்லெட் போட்டாலே உங்களுக்கு வந்து புறா கோல்டு ஆனாலோ நார்மலாக ஏதாச்சும் சிக் ஆனாலும் வந்து இந்த டேப்லெட் வந்து நல்லா யூஸ் ஆகும். பர்சனல் நான் யூஸ் பண்ணதால் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாச்சும் அந்த வீடியோ கிளிப்புன்னு தான் நான் போடுறது, உங்களுக்கு நான் இந்த வீடியோவிலே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 டப்பாவில் தண்ணி வைக்க போகிறேன். ஒரு டேப்லெட் ஃபுல்லாக வந்து ஒரே டப்பாவில் போட போகிறேன். ஒரு டப்பாவில் போட்டு நான் இதே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 புறாவுக்கு டிவைட் பண்ணி வைக்க போகிறேன். ப்ளஸ் வந்து நான் இதே தண்ணி வைக்க போகிறதில்ல, நம்ம சுடு தண்ணியாக எடுத்துன்னு வந்திருக்கோம். இது வந்து நான் எவ்வளோ தேவையோ சூடு லைட்டாக அதுக்கேற்ற மாரி போட்டுட்டு நான் இன்றைக்கி புறாங்களுக்கு வைக்க போகிறேன். இதில் வந்து புறாங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதால புறா வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அது ரிக்கவர் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளைமேட் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து நிறைய ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய புறா வச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாரி. எனக்கு தெரிஞ்சு இது 1 லிட்டருக்கு ஒரு கேப்சூல் போடலாம், இல்லைன்னா நீங்கள் 2 லிட்டர்லேயும் போடலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா பவர் அதிகமாக தான் இருக்கும் இது. நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம 1.5 லிட்டர் தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் 1 லிட்டர் தண்ணியில் தான் இது டேப்லெட்டை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணால் 1.5 லிட்டர் தண்ணியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2த்துக்கும் எவ்வளோ சுடு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாரி டிவைட் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்கிறதால நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, ஏதாச்சும் சொல்ல நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். நான் சுடு தண்ணி வந்து எடுத்துன்னு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது கூலிங்காகவே ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் தான் சூடாக இருக்குது. நல்லா ஃபுல் தண்ணி போட்டுட்டு 2 பேருக்கு டிவைட் பண்ணி இதே தண்ணி வைக்க போகிறேன். நம்ம தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். எல்லாம் பூரா தண்ணி குடிக்குதா ஒரு வாட்டி கிடைச்சா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 3 புறா குடிச்சிருக்குது, இன்னும் 2 புறா மேலே இருக்குது, ஒரு புறா தண்ணி குடிக்க வந்திருக்குது. அந்த புறாக்கு 2 கண்ணும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல் லெஃப்ட்டுக்கும் தண்ணி வச்சிடலாம்.
இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை குரும் குரும் ஏத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye with Barcelona NG. Bye.